அந்த சிண்டிகேட்டுக்கே வந்து அந்த எம்பி தான் அவர் கண்ட்ரோலில் இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை பார்க்கறதுக்கு கூட்டு போகிறாரு புஷ்பாட்ட. புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லி விட்டுருக்காங்க. அவன் வந்து முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அந்த அந்த புஷ்பாவோட ஒய்ஃப் வந்து சொல்லி விட்றாங்க. அதன் மூலிமா அந்த சந்திப்பின் மூலிமா அவர் ஃபோட்டோ எடுக்கணும்னு புஷ்பா வந்து முயற்சி பண்ணுறாரு. அப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கடத்தல்காரனோட நான் எப்படி ஃபோட்டோ பண்ணுறது, முதல்ல அந்த ஃபோட்டோ அழி அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோட்டோ அழி அப்படின்னு சொல்லும் போனா புஷ்பாவுக்கு வந்து ரொம்ப மன உடைந்துறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் இவங்களுக்கு பணம் கொடுத்தாலுமே இது பண்ண நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து புஷ்பராஜ் அவருக்கு வந்து ரொம்ப மன உடைந்ததுனால அவர் கூட இருக்கார் எம்பி சித்தப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ முதலமைச்சர் ஆயிரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன முதலமைச்சர்னா சாதாரண காரியமா, அவர் லேசப்பட்ட காரியம் அவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. புஷ்பா சொன்னது தான் நீ முதலமைச்சர் ஆயிரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளு, 100 கோடி வேணும்னு கேட்பாரு. நான் உனக்கு 1000 கோடி தரேன், நீ முதலமைச்சர் ஆயிரு அப்படின்னு சொல்லுவார். இந்த 1000 கோடி எப்படி சம்பாதிக்கிறாரு, அதுக்கு எவ்வளோ டன்னு செம்மரம் கடத்தணும் அப்படிங்கிறத அந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அடங்காதவன் அப்படிங்கிறது அந்த படத்தோட மெயின் கான்செப்டே வந்து புஷ்பா